வாழ்க வளமுடன். நம்ம வைத்தியசாலை அத்திப்பாளைய பிரிவிலிருந்து நீங்கள் மக்கள் வந்துக்கிட்டு இருக்கிறீங்க. எல்லா ஊர்லேருந்து வருவீங்க. 10-20 வருஷமாக நம்ம வைத்தியசாலைக்குன்னு ஒரு பேர் இருக்குது. இப்போ இந்த ஒரு 2 வருஷமாக எந்த மீடியாவில் விளம்பரமே இல்லைனாலுமே இன்னுமே நம்ம மக்கள் வந்துக்கிட்டு இருக்கிறாங்க. அத்திப்பாளைய பிரிவிலிருந்து அந்த பெட்ரோல் பங்கிட்டிருந்து இது வரைக்கும் 3ஆம் நம்பர் பஸ் ஸ்டாண்டு வரைக்கும் மக்களை விசாரித்து அன்னாடு வந்துக்கிட்டு இருக்கிறீங்க. இது எதனால் இந்த அளவுக்கு நீங்கள் வந்துக்கிட்டு இருக்கிறீங்கன்னா, நம்ம வைத்தியசாலைக்குன்னு ஒரு பேர் இருக்குது. அங்கே போனால் நல்லா இருக்குது அப்படிங்கிற மக்கள் மத்தியில் ஒரு நல்ல ஒரு பேர், ஒரு மரியாதை இருக்குது. அந்த நல்ல ஒரு பேர் மரியாதைனால தான் இத்தனை வருஷமாக மக்கள் போகிற எங்களுக்கு நல்ல ஆதரவு கொடுத்துட்ருக்குறீங்க. ஆரம்ப காலத்துலேருந்து 10-20 வருஷமாக இந்த அளவுக்கு நம்ம வைத்தியசாலை நல்ல முறையில் ஓடிக்கிட்டு இருக்குதுன்னா, இப்போ கொஞ்ச நாள் விளம்பரம் இல்லாமையும் மக்கள் இந்த அளவுக்கு வந்துக்கிட்டு இருக்கிறீங்கன்னா, மக்கள் பண்ணக்கூடிய விளம்பரம் அங்கே போனால் நல்லா இருக்குது. அதாவது நம்ம விளம்பரம் பார்த்து நம்மக்கிட்ட வாரவங்களை விட ஒருத்தர் சொல்லி ஒருத்தர் வாரவங்க தான் அதிகம். ஒருத்தர் வந்துட்டாங்கன்னா அவங்களுக்கு யார் யார் வேண்டியவங்களோ அவங்கள அனுப்பிச்சுடுவாங்க. அந்த அளவுக்கு நம்ம வைத்தியசாலைக்கு ஒரு பேர் இருக்குது. மூட்டு வலிக்கெல்லாம் நீங்கள் எவ்வளோ மூட்டு வலியாக இருந்தாலும், முடக்க வாதமாக இருந்தாலும் நீங்கள் அதை பற்றி வருத்தப்பட வேண்டியதில்லை. உங்களுக்கு நான் ஆரம்பத்திலே மீடியாவில் எத்தனையோ விளம்பரம் பண்ணியிருப்பேன். மூட்டு வலின்னா முதல்ல ஒரு முட்டியில் வலி வரும், அப்புறம் அடுத்த முட்டியில் வலி வரும், அதுக்கப்புறம் உட்கார்ந்தா எந்திரிக்க முடியாது, ஒரு 5-10 நிமிஷம் நிற்க முடியாது. அப்புறம் இருக்க என்ன ஆகும்னா இடுப்பு வலி வரும். முதல்ல ஒரு முழங்கால் வரும், அப்புறம் அடுத்த முழங்கால் வரும், அப்புறம் அப்படியே விட்டுட்டோம்னா இடுப்பு வலி வரும். உட்கார்ந்தே எந்திரிக்க முடியாது, ஒரு வேலை வெட்டி பண்ண முடியாது. அதே மாதிரி வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா வேலை நம்ம பண்ணிக்கிட்டே இருக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம உட்கார்ந்து ஒரு 5 நிமிஷம் உட்காந்துட்டு எந்திரிக்கணும்னா விஸ்குன்னு எந்திரிக்க முடியாது, ஒரு எட்டு எடுத்து வைக்க முடியாது, கொஞ்சம் நேரம் ஆகும். அதே மாதிரி மூட்டு வலிக்காரர் படுத்து இருந்துட்டு எந்திரிச்சு மறுபடியும் வேலை வெட்டி பண்ண முடியாது, உடனே எந்திரிக்க முடியாது, அந்தளவுக்கு வலி இருக்குது. இந்த மாதிரி மூட்டு வலி இருந்தால் நீங்கள் அதை பற்றி கொஞ்சம் கூட வருத்தப்பட வேண்டியதில்லை. அதே மாதிரி இடுப்பு வலி, எப்பாவது இடுப்பில் அடிபட்டு, இல்லை வண்டியில் ஏதாவது அடிபட்டு, இல்லை ரொம்ப நாள் ஹெவியான வேலைகள் செஞ்சு, இல்லை எங்கேயாவது மேலேருந்து கீழே விழுந்துருந்தீங்கன்னா இடுப்பு வலி வரும். இடுப்பில் என்ன ஆகும்னா, அந்த L4 L5ங்கிற இடத்துல டிஸ்க்கு விலகி இருக்குது, அல்லது டிஸ்க்கு பல்ஜாக இருக்குது, அந்த ஜவ்வு அழுத்திருக்கு, நரம்பு அழுத்திருக்கு, இந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் வரும். அப்படி உங்களுக்கு அந்த இடுப்பு வலி வந்ததுன்னா உங்களுக்கு என்ன ஆகும்னா, வேலை செஞ்சால் வண்டியில் பஸ்ஸில் போனால் ஆரம்பத்தில் இடுப்பு வலிக்கு, அப்புறம் இருக்க என்ன ஆகும்னா உங்களுக்கு ஒரு பக்கமே உணர்ச்சி இல்லாமல் கால் மறுத்து போயிடும். அந்த மாதிரி லைட்டாக உங்களுக்கு இடுப்பலி இருந்தாலும் சரி, இல்லை உங்களுக்கு இடுப்பலி அதிகமாகி கால் மறுத்து போனாலும் சரி, இல்லைங்க இடுப்புக்கு கீழே பேலன்ஸே இல்லைங்க, வலி ரொம்ப அதிகமாக இருக்குது, எந்த வேலையும் பண்ண முடியலைங்கிற மாதிரி இருந்தாலும், டிஸ்க்கு ரொம்ப பாதிச்சிருந்தாலும் நம்ம வைத்தியசாலைக்கு வந்தீங்கன்னா நம்மக்கிட்ட அதுக்கு அற்புதமான மருந்துகள் இருக்குது, அற்புதமான ஆயில் இருக்குது. நீங்கள் அதெல்லாம் எடுக்கும்போது நீங்கள் நல்லா இருப்பீங்க. இந்த மாதம் வந்துட்டு போனீங்கன்னா அடுத்த மாதம் நீங்கள் நல்லா இருப்பீங்கிறத விட உங்கள் மூலயமா யாரையாவது நீங்கள் அழைச்சிட்டு வருவீங்க. உங்கள் ஏரியாவில், உங்கள் சொந்தத்தில், உங்கள் ஊரில் யாருக்காவது இடுப்பலி இருந்தால் நீங்கள் கூட்டு வருவீங்க. அந்த அளவுக்கு ஆரோக்கியமாக இருப்பீங்க. முதல்ல என்ன வேலை வெட்டிக்கு போனீங்களோ அதே மாதிரி வேலை வெட்டிக்கு போவீங்க. நம்ம வைத்தியசாலையில் படித்த மருத்துவர்கள் இருக்கிறாங்க. உங்களுக்கு அதுக்கேற்ற மாதிரி நல்ல மருத்துவம் பார்த்து நல்ல மெடிசனு, நல்ல ஆயில்மெண்ட் கொடுப்பாங்க. நீங்கள் ரொம்பவுமே ஆரோக்கியமாக வருவீங்க. நீங்கள் அதையெல்லாம் பற்றி கொஞ்சம் கூட வருத்தப்பட வேண்டியதே இல்லை, அந்தளவுக்கு இருப்பீங்க. அதே மாதிரி இல்லைங்க ஏற்கனவே நம்ம மூட்டு வலிக்கு ஏகப்பட்ட மெடிசன் எடுத்துட்டோம், ஏகப்பட்ட வைத்தியம் பண்ணிக்கிட்டோம், எல்லாம் எண்ணெய் போட்டு நீவிட்டு ஒன்றும் ரெடி ஆகலைன்னா கூட 1 மாதம் நீங்கள் நம்மக்கிட்ட நம்ம வைத்தியசாலையில் மெடிசன் எடுங்க. 1 மாதம் நம்ம ஆயில் அப்ளை பண்ணுங்கள். அடுத்த மாதம் நீங்கள் நல்லா இருந்தால் வாங்க, இல்லைன்னா வேண்டியதில்லை, ஆனால் கட்டாயம் நல்லா இருப்பீங்க. அடுத்த மாதம் நீங்கள் நல்ல ஆரோக்கியமாக வருவீங்க, உங்களால் வேலைக்கு போக முடியும். அந்த அளவுக்கு நம்ம வைத்தியசாலையில், நம்ம மருத்துவமனையில் வைத்தியம் அவ்வளோ சிறப்பாக இருக்குது. இல்லைன்னா இந்த 10-20 வருஷமாக இந்த அளவுக்கு நாங்கள் வச்சுருக்க முடியாது. எத்தனை பேர் நீங்கள் வந்துகிட்டு இருக்க மாட்டீங்க. அப்போது புதுசாக நீங்கள் மீடியாவில் பார்த்தா கூட ஒரு டிப் வந்துட்டிங்கன்னா அடுத்த டிப்பு ஏதாவது ஒரு பிரச்சனை, உடம்பு சரியில்லைன்னா இங்கே போகலாங்கிற எண்ணம் உங்களுக்கு இருக்குது. அந்த அளவுக்கு நம்ம வைத்தியசாலை ரொம்ப சிறப்பாக இருக்குது. முடக்க வாதம்னா உங்களுக்கு என்ன பண்ணோம்னா, முதல்ல ஒரு விரலில் வலிக்க ஆரம்பிக்கும், அதுக்கப்புறம் முழி எல்லா ஜாயிண்ட்டும் வலிக்கும். 5 விரலை மடக்கினாலும் உங்களுக்கு வலிக்கும். எந்த வேலை வெட்டி உங்களால் பண்ண முடியாது. இருக்கிறதுக்கு என்ன ஆகும்னா விரலில் பெண்ட் ஆயிரும். அது மார்னிங் தூங்கி எந்திரிச்சோன்னே ஈரத்தெல்லாம் வேலை செஞ்சிங்கன்னா
வேலையே செய்ய முடியாது. மெயினாக காலையில் எந்திரிச்சோன்னே உங்களால் எந்திரிக்கவே முடியாது, அவ்வளோ ஒரு வலி இருக்குது. கொஞ்சம் வெயில் வந்துட கொஞ்சம் பெட்டராக இருப்பீங்க. அதே மாதிரி எதாவது மெடிசன் எடுத்தால் கொஞ்சம் பெட்டராக இருப்பீங்க. அதுதான் முடக்க வாதங்கிறது. சரவாங்கியும்பாங்க, முடக்க வாதம்பாங்க. இந்த மாதிரி வாதத்தில் எந்த வகையாக இருந்தாலும் நம்ம மூலிகை மருந்து எடுக்கும்போது நீங்கள் அந்த வாதத்திலேருந்து வெளியே வந்துடுவீங்க. உடம்பு முன்னாடி இருந்த உடம்பு வந்துடும். இந்த முடக்கவாத வந்தவங்களுக்கு பார்த்தீங்கன்னா உடம்பு ரொம்ப வீக் ஆயிடுவாங்க. எல்லா ஜாயிண்ட்டும் வலித்து ஒன்றுமே வேலை விட்டு செய்ய முடியாமல் முதுகு கூண் உளுந்து ஒன்றும் இல்லாமல் ரொம்ப வீக்காக இருப்பாங்க. அந்த மாதிரி இருந்தீங்கன்னா நம்ம மூலிகை மருந்து எடுக்க ஒரு மாதமும் உங்களுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிட்டே போகும். நீங்கள் நல்ல ஆரோக்கியமாக இருப்பீங்க. ஒரு பக்கம் ஷோல்டர் மட்டும் வலிக்கு அந்த கையை மேலே எடுக்க முடியாது, இதுக்கு மேலே அந்த கை வராது. அந்த மாதிரி உள்ளவங்களுக்கெல்லாம் உங்களுக்கு அந்த ஜவ்வு பாய்ச்சிருந்தாலோ அல்லது அந்த எலும்பு பாய்ச்சிருந்தாலோ நம்ம மூலிகை மருந்து எடுக்கும்போது நீங்கள் மறுபடியும் எல்லா வேலையும் பண்ணலாம். உங்களுக்கு அந்த கை நல்லா வந்துடும். நீங்கள் அக்கம் பக்கத்தில் உள்ளவங்க விசாரித்தாலே மரபுளி வைத்தியசாலைன்னா அதுக்குன்னு ஒரு பேர் இருக்குது. அந்தளவுக்கு நல்லா இருப்பீங்க. அதனால் நீங்கள் அந்த மாதிரி வாதம் முடக்கவாதம் வந்துடுச்சு, நம்ம வாழ்க்கை போயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வருத்தப்பட வேண்டியதில்லை. நம்ம வைத்தியசாலைக்கு நம்ம மருத்துவமனையில் இங்கே நல்ல மருத்துவர் இருக்கிறாங்க, உங்களுக்கு நல்ல முறையில் வைத்தியம் பண்ணுவாங்க. நீங்கள் ரொம்ப ஆரோக்கியமாக இருப்பீங்க. நீங்கள் அதையெல்லாம் பற்றி கொஞ்சம் கூட வருத்தப்பட வேண்டியதில்லை. அந்தளவுக்கு உங்களால் நிம்மதியாக இருக்க முடியும். ஆஸ்மா, அலர்ஜி ஆஸ்மாங்கிறது ஜில்லுன்னு குடித்தா, மோடம் போட்டால், மழையில் நனைஞ்சால் சளி தும்மல் இருந்துக்கிட்டே இருக்குது. இந்த அலர்ஜி அந்த மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் அதை பற்றி வருத்தப்பட வேண்டியதில்லை. அதுக்கு நம்மக்கிட்ட அற்புதமான மருந்து இருக்குது. நம்ம மெடிசன் எடுக்கும்போது உங்களுக்கு அலர்ஜினால் எந்த பிரச்சனை வராது, எல்லா வேலையும் பண்ணுவீங்க. இருக்க எல்லாத்த மாதிரி நானே சொல்லிடுறேன், மோர் தயிர் எல்லாமே சாப்பிடுங்கன்றுவேன். அந்த மாதிரி எடுப்பீங்க. அந்தளவுக்கு உங்களால் ஆரோக்கியமாக இருக்க முடியும். அதனால் உங்களுக்கு டெஸ்ட் அலர்ஜி இருக்குது, எனக்கு சளி எப்போ பார்த்தாலும் பிடிச்சிக்குது, காலையில் எழுந்திரிச்சோன்னா தண்ணி ஊற்ற முடியல அப்படிங்கிற மாதிரி இருந்தாலும் நீங்கள் அதை பற்றி வருத்தப்பட வேண்டியதில்லை. ஆஸ்மாங்கிறது வீசிங் வரும். ஒரு 5-6 லிட்டு எடுத்து வச்சாலே உங்களுக்கு மூச்சு வாங்க. இவ்வளோண்டு உணவு சாப்பிட்டாவே வயிறு கும்முன்னு இருக்குது, அது ஆஸ்மா. ஒரு சிலருக்கு பாத்ரூமில் 10 நிமிஷம் கூட இருக்க முடியாது, 5 நிமிஷம் கூட இருக்க முடியாது. மூச்சு விட முடியலைங்க, மூச்சு அடைக்குதுங்க, மூச்சு வாங்குதும்பாங்க. அந்த மாதிரி அலர்ஜி ஆஸ்மா வீசிங் இருக்குது, எங்களாலேயே முடியலைங்கிற மாதிரி இருந்தால் கூட நம்ம மூலிகை மருந்து எடுத்திங்கன்னா உங்களுக்கு அந்த அலர்ஜி இருந்தோ அல்லது ஆஸ்மாவில் இருந்தோ நீங்கள் சுத்தமாகி நீங்கள் நல்லா இருப்பீங்க. அலர்ஜி ஆஸ்மாவை பற்றி கொஞ்சம் கூட வருத்தப்பட வேண்டியதில்லை. அந்தளவுக்கு ஆரோக்கியமாக இருப்பீங்க. லேசாக டெஸ்ட் அலர்ஜி இருக்கும்போதே நீங்கள் வைத்தியத்துக்கு வரலாம். அல்லது எனக்கு ரொம்ப நாளாக ஆஸ்மா இருக்குதுங்க, 10 வருஷமாக இருக்குதுங்க, 5 வருஷமாக இருக்குதுங்கன்னா அந்த ஆஸ்மானால் நீங்கள் வருத்தப்பட வேண்டியதில்லை. நம்ம மூலிகை மருந்து எடுக்கும்போது உங்களுக்கு வீசிங்கிலிருந்து சுத்தமாக நீங்கள் வெளியே வந்துடுவீங்க. நம்ம மருத்துவமனையில், நம்ம வைத்தியசாலையில் இங்கே இருக்கக்கூடிய மருத்துவர்கள் ரொம்ப சிறப்பாக பண்ணுவாங்க. நீங்கள் நல்லா இருப்பீங்க. அதே மாதிரி மூக்கில் சதை வளைச்சி எனக்கு அடைப்பு இருக்குதும்பாங்க, மூச்சு விட முடியல அதனால் நீர் கோத்துக்குதும்பாங்க. இந்த பிரச்சனையெல்லாம் வருது. மூக்கில் சதை வளைச்சிருந்தா மூச்சு விட முடியாது, அது இரவில் சுத்தமாக மூச்சு விட முடியாது, ஒரு பக்கம் படுத்தால் தான் மூச்சு வரும். அதே மாதிரி அதனால் குளித்தா நீர் கோத்துக்கு, இங்கெல்லாம் மண்டையெல்லாம் ஒரு வலிக்கு. அந்த மாதிரி மூக்கில் சதை வளைச்சிருந்தா ஒவ்வொருத்தரும் அறுவை சிகிச்சை பண்ணியிருப்பாங்க, மீண்டும் அதே மாதிரி ஆகுது அவங்களுக்கு. நம்ம மூலிகை மருந்து எடுக்கும்போது உங்களுக்கு அந்த சதை வளைச்சினால் பாதிப்பு இருக்காது, நல்ல மூச்சுட முடியும். நீங்கள் ரொம்ப நல்ல ஆரோக்கியமாக இருப்பீங்க. முன்னாடி இருந்த மாதிரி காலையில் எழுந்திரிச்சோன்னே எல்லா வேலையும் உங்களால் பண்ண முடியும், எல்லாத்து மாதிரி உங்களுக்கு இருக்க முடியும். அந்தளவுக்கு மூக்கில் சதை வளைச்சிருந்தாலும் அற்புதமான வைத்தியம் இருக்குது நம்மக்கிட்ட. அதை பற்றி வருத்தப்பட வேண்டியதில்லை. உங்களுக்கு வயிற்று புண்ணு, அல்சர், அதுக்கு நம்ம வைத்தியசாலையில் ரொம்ப அருமையான மருந்து இருக்குங்க. இது நீங்கள் எடுக்கும்போது உங்களுக்கு வயிற்று புண்ணு முழுசாக சுத்தமாயிடும். வயிற்றில் புண்ணு இருந்ததுன்னா வாயில் உங்களுக்கு புண்ணு வரும் 6, மறுபடியும் வரும் 6, மெடிசன் எடுத்தாலும் போயிடும், மறுபடியும் வரும். நாங்கள் கொடுக்கக்கூடிய இந்த மூலிகை மருந்தில் வயிற்று புண்ணு முழுமையாக சுத்தமாயிடும். வயிற்று புண்ணு சுத்தமாகும்போது வாயில் உங்களுக்கு புண்ணு வராது. அதே மாதிரி வயிற்றில் புண்ணு இருந்தால் பேசுனா வாசம் வரும், பேசுறதுக்கு ஒரு சிலர் யோசிப்பாங்க. நம்ம மூலிகை மருந்து எடுக்கும்போது உங்களுக்கு வயிற்று புண்ணு ஆறி பேசுனா வாசம் வராது, நீங்கள் ரொம்ப ஆரோக்கியமாக இருப்பீங்க. அதனால் வயிற்று புண்ணுக்கு ரொம்ப அருமையான மருந்து இருக்குது. அதே மாதிரி வயிற்று புண்ணு இருந்தால் நெஞ்சு எரிச்சலாகு, இந்த இடத்துல வலிக்கு, ஒவ்வொருத்தருக்கு அல்லையில் வலிக்கு, கொஞ்சோடு சாப்பிட்டாலும் வயிறு உப்புசமாக இருக்குது. இதெல்லாம் வயிற்று புண்ணுனால் வரக்கூடிய பிரச்சனை. அதே மாதிரி இது என்ன பண்ணுதுன்னு நம்ம அசால்ட்டாக விட்டோம்னா மூலமாகும், மோசன பிரச்சனை வரும், மோசனம் போகும்போது எரிச்சலாகு,
மோஷன் போகும்போது வலியாகும், ஒரு சிலருக்கு மோஷனே வராது. இந்த மாதிரி பிரச்சனைகளும் வரும். அதனால் நம்ம மூலிகை மருந்து எடுக்கும்போது உங்களுக்கு அந்த வயிற்று பிரச்சனைங்கிறது இருக்காது. நீங்கள் எல்லா உணவும் எடுத்துக்குவீங்க, எப்பவும் போல் இருப்பீங்க, ரொம்ப ஆரோக்கியமாக உங்களால் இருக்க முடியும். அதனால் வயிற்று புண்ணுக்கு நீங்கள் கொஞ்சம் கூட வருத்தப்படாமல் நம்ம மூலிகை மருந்து எடுக்கலாம், நம்ம வைத்தியசாலையில் எடுக்கலாம். இந்த விசகடி, வண்டுகடி, அரிப்பு, சோரியாஸு இந்த மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் வருத்தப்பட வேண்டியதில்லை. இது நம்மளுக்கு இள வயசில் ஏதாவது பூச்சி, வண்டு, புறா, நாய் இந்த மாதிரி விஷப்பூச்சிகளை கடிச்சிருந்தால் நம்மளுக்கு ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு மேலே உங்களுக்கு அரிப்பு ஏற்படலாம். விஷப்பூச்சி கடித்த உடனே நமக்கு அரிப்பு வரணுங்கிற அவசியம் இல்லை. ஒரு 5 வருஷம் கழிச்சோ 10 வருஷம் கழிச்சு கூட அதனோட பாதிப்பு வரும். லேசாக முதல்ல ஒரு பக்கம் பிக்கி அது என்ன பண்ணுவோம்னு நம்ம அசால்ட்டாக விடுவோம். அப்புறம் இருக்க என்ன ஆகும்னா உடம்பு பூரா பிக்க ஆரம்பிக்கும். ஏதாவது ஒரு மெடிசன் சாப்பிட்டா அப்போதைக்கு அரிப்பு நிற்கும், விட்டால் மீண்டும் அரிக்கி. அந்த மாதிரி உங்களுக்கு விஷக்கடியோ வண்டுக்கடியோ உங்களுக்கு சோரியாஸ் இருந்ததுன்னா நீங்கள் அதை பற்றி கொஞ்சம் கூட வருத்தப்பட வேண்டியதில்லை. நம்ம வைத்தியசாலையில் மருந்து எடுக்கும்போது நீங்கள் அந்த சோரியாஸில் இருந்தோ விஷக்கடி இருந்தாலும் வண்டுக்கடி இருந்தாலும் அதிலிருந்து முழுசாக வெளியே வந்துடுவீங்க. நம்ம மூலிகை மருந்து என்ன பண்ணும்னா உங்களுக்கு அப்போதைக்கு சுத்தப்படுத்தாது, ரத்த சுத்தப்படுத்து. ரத்த சுத்தி ஆகும்போது நீங்கள் அதிலிருந்து முழுசாக வெளியே வந்துடுவீங்க. ஹெட்டேக், அதாவது அதை என்ன சொல்லுவாங்கன்னா மைக்ரேன் ஹெட்டேக்கும்பாங்க. அந்த மைக்ரேன் ஹெட்டேக்குங்கிறது என்னென்னா உங்களுக்கு வலி வந்ததுன்னா மண்டை ஃபுல்லாக வலிக்கும், ஒரு சிலருக்கு ஒரு சைடு மட்டும் வலிக்கும். உங்களுக்கு அந்த வலி வந்துருச்சுன்னா எந்த வேலை வெட்டியும் பண்ண முடியாது. ஒரு சிலர் 2 நாள் 3 நாள் வலி வந்துச்சுன்னா படுத்துருவாங்க, சோறு கூட திங்க முடியாது, எது சாப்பிட்டாலும் ஒமட்டு. அந்த மைக்ரேன் ஹெட்டேக்கு தலைவலி வந்துருச்சுன்னா வாந்தி வந்துடும். ஒரு சிலருக்கு வாந்தி வந்தால் தான் நல்லாது. மைக்ரேன் ஹெட்டேக்கு வந்ததுன்னா தூக்கங்கட்டாக வரும், ஒரு வண்டியில் பஸ்ஸில் போனால் வரும், அல்லது மன உளைச்சல் கொஞ்சம் டென்ஷனானால் வரும். அந்த மாதிரி மைக்ரேன் ஹெட்டேக் வந்ததுன்னா அவங்களுக்கு 5 வருஷம் 10 வருஷம் ரொம்ப நாளாக மைக்ரேன் ஹெட்டேக்கில் இருப்பாங்க. அதுக்கு நம்மகிட்ட இருக்கக்கூடிய மருத்துவத்தில் ரொம்ப அருமையான மருந்து இருக்குது. எடுத்தோன்னே அன்றைக்கே நிற்காதுங்க, முள்ள தான் நிற்கி. இந்த மாதம் வந்தீங்கன்னா அடுத்த மாதம் வலியெல்லாம் வருவீங்க, அதுக்கு அடுத்த மாதம் ரொம்ப ஆரோக்கியமாக வருவீங்க. அந்தளவுக்கு மைக்ரேன் ஹெட்டேக்கு நல்ல அற்புதமான மருந்து இருக்குது. வெள்ளைப்படுதல், பெண்களுக்கு வெள்ளைப்படுதனால் என்ன ஆகும்னா உடம்பு இழைச்சிக்கிட்டே போகுங்க. ரொம்ப நல்லா இருந்த ஒரு பொண்ணு வெள்ளைப்பட்டுக்கிட்டே இருந்ததுன்னா உடம்பு இருக்கு, முடி கொட்டு, ஆள் ரொம்ப வீக் ஆயிடுவாங்க, முகம்லாம் வத்திரு, முதல்ல அழகு போயிரு. அந்த வெள்ளைப்பட்டதுன்னா அதுக்குண்டான மருந்து நம்மக்கிட்ட அற்புதமான மருந்து இருக்குது. இந்த மூலிகை மருந்து எடுக்கும்போது உங்களுக்கு அந்த வெள்ளைப்படுறது சுத்தமாகவே ரெடி ஆயிடும். வெள்ளைப்படுறது சுத்தமாக ரெடி ஆகிறது மட்டும் இல்லாமல் முன்னாடி இருந்து உடம்பு நல்ல முடி வளைச்சாகு, நல்ல அழகு வரும், முன்னாடி இருந்ததை விட நீங்கள் அற்புதமாக இருப்பீங்க. அதனால் வெள்ளைப்படுதல் இருந்தால் நீங்கள் அதை பற்றி கொஞ்சம் கூட வருத்தப்பட வேண்டியதில்லை. அதே மாதிரி யூட்ரஸில் பிரச்சனை இருந்தால் மாதம் கச்சிதமாக டேட் ஆகாது. 1 மாதம் ஆகிறது 40 நாள் 50 நாள் இந்த மாதிரி தள்ளி போகும். டேட்டு கொஞ்சம் தள்ளி போக போக அவங்களுக்கு என்ன ஆகும்னா வெயிட் போட்டுரும், ரொம்ப 6 மாதத்தில் ரொம்ப குண்டாயிருவாங்க. அந்த மாதிரி பிரச்சனை யூட்ரஸில் பிரச்சனை இருந்தால் ஆகும். அதுக்கு நம்மக்கிட்ட அருமையான மருந்து இருக்குது. இது நீங்கள் எடுக்கும்போது உங்களுக்கு மாதம் கச்சிதமாக டேட் ஆகும். மாதம் கச்சிதமாக டேட் ஆனாவே நீங்கள் நல்ல ஆரோக்கியமாக இருக்கிறீங்கன்னு அர்த்தம். அதுக்கப்புறம் முன்னாடி இருந்த உடம்புக்கு நீங்கள் வந்துடுவீங்க, உடம்பை இழைச்சிரு, முன்னாடி மாதிரி வந்துடுவீங்க, முன்னாடி இருந்து அழகு வந்துடும், நீங்கள் நல்லா இருப்பீங்க. அதனால் மாதம் கச்சிதமாக டேட் ஆகலைன்னா உங்களுக்கு நீர்க்கட்டி இருக்குது அல்லது யூட்ரஸில் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குதுன்னு அர்த்தம். அந்த மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் அதுக்காக ரொம்ப மன உளைச்சல் படவே வேண்டியதில்லை. அதனால் யூட்ரஸுக்கு அற்புதமான மருந்து இருக்குது. நீங்கள் இது எடுக்கும்போது உங்களுக்கு அதில் எந்த பிரச்சனையும் இருக்காது. அதனால் நீர் கட்டினால் உங்களுக்கு குழந்தை இல்லாமல் இருந்தாலும் இந்த யூட்ரஸ்க்கு உண்டான மருந்து எடுக்கும்போது உங்களுக்கு கட்டாயம் குழந்தையும் இருக்குது. அதனால் நீங்கள் அதை பற்றி உங்களால் பிரச்சனை இருந்ததுன்னா, யூட்ரஸ்னால் பிரச்சனை இருந்ததுன்னா நம்ம மருந்து சாப்பிடும்போது நீங்கள் அது யூட்ரஸ் பிரச்சனை ரெடியாகும், உங்களுக்கு குழந்தை இருக்கு, நீங்கள் ரொம்ப ஆரோக்கியமாக இருப்பீங்க. நீங்கள் வந்தாவே உங்களுக்கு இங்கே விசாரிச்சா 10 பேர் சொல்லுவாங்க. அந்தளவுக்கு விசாரித்து இன்னும் வந்துகிட்டு இருக்கிறாங்க. நம்ம ஃபோன் நம்பர் இத்தனை வருஷமாக வச்சுருந்து இன்னும் வந்துகிட்டு இருப்பாங்க. ஒரு சிலர் சின்ன ஒரு அட்டை வச்சுக்கிட்டு பெங்களூரு சென்னையிலிருந்து 5 வருஷத்துக்கு முன்னாடி வந்தீங்க, 8 வருஷத்துக்கு முன்னாடி வந்தீங்களா வருவாங்க. திடீர்னு இங்கே வந்துட்டு சார் எந்த இடத்துல இப்போ வைத்தியசாலை இருக்குன்னு ஃபோன் பண்ணுவாங்க. ஏன்னா இப்போ நம்ம 3ஆம் நம்பர் பஸ் ஸ்டாண்ட் இருக்கனால விசாரிச்சுட்டு வருவாங்க. அந்த அளவுக்கு நம்மக்கிட்ட வைத்தியங்கிறது அவ்வளோ அருமையாக இருக்குது. நம்மக்கிட்ட படித்த
பிஎஸ், எம்எஸ், பிஏ, எம்எஸ் படித்து டாக்டர் இருக்கிறாங்க. நல்ல முறையில் மருத்துவம் பண்ணுவாங்க, நல்லா பேசுவாங்க, அதுக்குண்டான ஆலோசனை சொல்லுவாங்க. இல்லை எங்கிட்ட தான் ஆலோசனை கேட்கணும், நீங்கள் ஃபோன் பண்ணிங்கன்னா நானும் ஆலோசனை சொல்லுவேன். நீங்கள் நல்லா இருப்பீங்க, அருமையாக இருப்பீங்க. உங்களால் வைத்தியசாலைக்கு வந்து நீங்கள் சந்தோஷமாக தான் வெளியே போவீங்க. உங்களுக்கு ஆன்மீக பிரச்சனை இருந்ததுன்னா அதை பற்றி நீங்கள் வெட்கப்பட வேண்டியதில்லை. நீங்கள் அதை பற்றி நீங்கள் வருத்தப்படாமல் நீங்கள் நம்ம வைத்தியசாலைக்கு வந்து நீங்கள் எனக்கு ஃபோன் பண்ணிங்கன்னா நான் இங்கே இருக்கிற டாக்டர்கிட்ட பேசுவேன். உங்களுக்கு அதுக்கேற்ற மாதிரி மெடிசன் கொடுக்க சொல்லுவேன். நீங்கள் வந்து அவங்ககிட்ட சொல்கிறதுக்கு நீங்கள் அச்சமாக இருந்தாலும் வெட்கப்பட்டால் கூட நீங்கள் எங்கிட்ட ஃபோன் பண்ணி கூட பேசலாம். அந்தளவுக்கு ஆண்மைக்கு நல்ல மருந்துகள் இருக்குது. இதனால் உங்களுக்கு ஆண்மை பிரச்சனை இருக்குனால நீங்கள் மேரேஜ் இப்போ வேண்டான்னு கொஞ்சம் லேட் பண்ணாலோ, மேரேஜ் ஆயிடுச்சிங்க, ஒரு 6 மாதம் நல்லா இருந்தது, 1 வருஷம் நல்லா இருந்தது, இப்போ முன்னாடியாட்டம் இல்லைங்க அப்படிங்கிற மாதிரி இருந்தாலும், இல்லை எத்தனையோ பக்கம் நான் வைத்தியம் பண்ணுங்க, எனக்கு உயிரணுக்கள் இல்லைன்ட்டாங்க, உயிரணுக்களே சுத்தமாக இல்லைங்க, இதனால் வீட்டில் ஏகப்பட்ட பிரச்சனைங்க, எங்களுக்கு குழந்தை இல்லைங்க, அந்த மாதிரி இருந்தாலோ நீங்கள் அதை பற்றி வருத்தப்பட வேண்டியதில்லை. நம்ம வைத்தியசாலைக்கு வந்தீங்கன்னா இங்கே இருக்கக்கூடியவங்க டாக்டருங்க நல்ல மருந்து கொடுப்பாங்க. உயிரணுக்கள் உற்பத்தியாகிறதுக்கு அற்புதமான மருந்துகள் இருக்குது. நீங்கள் 1 மாதம் 2 மாதம் சாப்பிட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் லேபில் போய் டெஸ்ட் பண்ணிக்கலாம். முதலையே எடுத்து ரிப்போர்ட் வச்சுருப்பீங்க. ஒரு 2 மாதம் சாப்பிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு டெஸ்ட் எடுத்திங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல ரிசல்ட் இருக்குது. தைராய்டு பிரச்சனை, வெயிட் ஏறு, ஒரு சில உடம்புக்கு வெயிட் இறங்கு, அந்த மாதிரி இருந்ததுன்னா ரொம்ப நாள் மெடிசன் எடுத்துகிட்டு இருப்பாங்க. உடம்பு வெயிட் ஏறு, இல்லை ஒவ்வொருத்தருக்கு உடம்பு ரொம்ப உருக்கு, முடி கொட்டு, அவங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கு இந்த இடத்துல லைட்டாக வீக்க வரும். அப்புறம் இருக்கிறக்க கட்டி ஆயிரு, அறுவை சிகிச்சை பண்ணி கூட எடுக்கக்கூடிய அளவுக்கு ஆயிடுவீங்க. அந்த மாதிரி இருந்தால் உங்களுக்கு பெருசாக கட்டி ஆயிடுச்சுன்னா அது ஒன்றும் பண்ண முடியாதுங்க. அதை அறுவை சிகிச்சை பண்ணி தான் எடுக்கணும். லைட்டாக இருந்ததுன்னா நம்ம மருந்துலேயே ரெடி பண்ணிக்கலாம். அல்லது உங்கள் உடலில் டெஸ்ட்டு பண்ண சார் இருக்குது, அதனால் நாங்கள் மெடிசின் ரொம்ப நாளாக எடுத்துக்கிட்டு இருக்கிறோம், வெறும் வயிற்றில் அன்னாலும் எடுத்துகிட்டு இருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா நம்ம மூலிகை மருந்து எடுங்க. நீங்கள் இருக்கிறக்க அதுலேருந்து வெளியே வந்துடுவீங்க. மாதம் நீங்கள் வரும்போது அந்த டெஸ்ட் எடுத்துகிட்டு வாங்க, அந்த ரிப்போர்ட் எடுத்துகிட்டு வாங்க. ஒரு மாதமும் உங்களுக்கு ரிப்போர்ட் நல்லா வரும். அந்த ரிப்போர்ட் ரிசல்ட்டை பார்த்து நீங்கள் மெடிசன் எடுங்க. ஆனால் எடுத்த உடனே உங்களுக்கு உடனே இம்ப்ரூவ்மெண்ட் ஆகாது. ஆனால் மாதம் உங்களுக்கு அந்த ரிப்போர்ட்டில் நல்ல முன்னேற்றம் கொடுக்கும். ரொம்ப அருமையாக இருப்பீங்க, நல்ல முன்னேற்றம் இருக்குது, ரொம்ப நல்லா இருக்குங்க. அதனால் உங்களுக்கு அந்த மாதிரி இருந்தால், தைராய்டுன்னு பிரச்சனையினால் வெயிட் இறங்குது, முடி கொட்டுது, உடம்பு ரொம்ப வீக்காக போச்சு, அல்லது வெயிட் ரொம்ப ஏறிடுச்சு, அந்த மாதிரி இருக்கும்போது நீங்கள் வருத்தப்படாமல் நம்ம வைத்தியசாலைக்கு நீங்கள் வரலாம். நம்மக்கிட்ட மெடிசன் எடுக்கலாம். உங்களால் நல்லா இருக்க முடியும், ஆரோக்கியமாக இருக்க முடியும். அந்தளவுக்கு அருமையான மருந்து இருக்குது. ஒவ்வொருத்தருக்கு வெரிகோஸ் பிரச்சனைங்கிறது இயற்கையாகவே வரும். ஒவ்வொருத்தரும் ரொம்ப நேரம் நின்று வேலை செய்கிறாங்க இல்லைங்களா, 5 மணி நேரம், 6 மணி நேரம், 8 மணி நேரம் நின்று வேலை செய்கிறவங்களுக்கு வெரிகோஸ் பிரச்சனை வரும். வெரிகோஸுங்கிறது என்ன ஆகும்னா, காலில் அந்த நரம்புலாம் அப்படியே சுற்றிடுங்க, அப்படியே முறுக்காட்ட சுற்றி இருக்குது. அது என்ன ஆகும்னா ரத்த ஓட்டம் சீராக ஓடாது. அந்த வெரிகோஸ் பிரச்சனையினால் அவங்களுக்கு என்ன ஆகும்னா கால் வந்து பிளாக் ஆயிரும், அப்படியே இருக்கிற கட்டக்கரையேன்னு ஆயிரும். ஒவ்வொருத்தருக்கு வெரிகோஸ்னால் புண்ணாகும், அடியே படாது, லைட்டாக புண்ணாகும். இருக்க அந்த வெரிகோஸ் புண்ணுங்கிறது முட்டி வரைக்கும் கூட ஒரு சிலருக்கு வந்துடும். வெரிகோஸ்னால் காலுக்கே ஆபத்து வரும். அந்த மாதிரி வெரிகோஸ் பிரச்சனை இருந்தால் நம்ம மூலிகை மருந்து எடுக்கும்போது நீங்கள் அந்த புண்ணு ஆடுறதை நீங்கள் கூடி சீக்கிரம் பார்ப்பீங்க. அடுத்த மாதம் வரும்போது உங்களுக்கு முக்கால்வாசி ஆறி இருக்குது ஒரு சிலருக்கு. அதே மாதிரி அந்த கால் பிளாக்காக இருக்கிறது, அந்த ஸ்கின்னு முன்னாடியாட்டம் வந்துடும். 2-3 மாதத்துலேயே வெரிகோஸ்னால் உங்களுக்கு பாதிப்பு இல்லாமல் முன்னாடி மாதிரி அந்த ஸ்கின்னு வந்துடும். அப்புறம் நீங்கள் எத்தனை மாதம் எடுக்கணுமோ அதுக்கேற்ற மாதிரி மெடிசன் எடுத்துக்குவீங்க. வெரிகோஸ் வந்து உங்களுக்கு பெரிய பாதிப்பு இல்லாத அளவுக்கு நீங்கள் நல்லா இருப்பீங்க. நீங்கள் நல்லா புரிஞ்சுங்க. ரொம்ப நேரம் நின்று வேலை செய்யங்களுக்கு வரும். ஒரு சிலருக்கு 1000 ஒருத்தருக்கு இயற்கையாக கூட அவங்க ஜீன்லேயே கூட அந்த மாதிரி வெரிகோஸ் பிரச்சனை வரலாம், அவங்க வம்சத்துலேருந்து கூட வரலாம். அந்த மாதிரி வெரிகோஸ் இருந்தால் நம்ம மூலிகை மருந்து எடுக்கும்போது வெரிகோஸ்லேருந்து சுத்தமாக வெளியே வருவீங்க. வெரிகோஸ்னால் காலில் புண்ணு ஆனாலோ, அல்லது புண்ணு லைட்டாக இருந்தாலோ, இல்லை ரொம்ப புண்ணு இருந்தாலும் புண்ணை ஆற்றிடலாம். அதே மாதிரி வெரிகோஸ்னால் கால் பிளாக் ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி இருந்தாலும் நீங்கள் வருத்தப்பட வேண்டியதில்லை. வெரிகோஸ்னால் கால் வீக்கமாக இருக்குங்கிற மாதிரி இருந்தாலும் வருத்தப்பட வேண்டியதில்லை. நம்ம மூலிகை மருந்து எடுக்க வெரிகோஸ்லேருந்து நல்லா சுத்தமாயிருவீங்க. நீங்கள் வந்து 10 பேர் கூட்டு வருவீங்க. அந்த அளவுக்கு நீங்கள் நல்லா இருப்பீங்க. வெரிகோஸ் பற்றி கொஞ்சம் கூட வருத்தப்பட வேண்டியதில்லை. நம்ம மரபுவழி வைத்தியசாலையில் நல்லா படித்த மருத்துவர்கள் இருக்கிறாங்க. நீங்கள் வந்து மருத்துவம் பார்க்குறதுக்கு கொஞ்சம் கூட பயப்பட வேண்டியதில்லை. சுகர்
உங்களுக்கு வந்து அந்த சர்க்கரை வந்துருச்சு, சர்க்கரை நோய் இருக்குது, மேக நோய் இருக்குது, அந்த சர்க்கரை இருக்குதுன்னா நீங்கள் வந்து அந்த சர்க்கரையை பற்றி வருத்தப்படவே வேண்டியதில்லை. அது முழுமையாக சுத்தப்படுத்த முடியாது. ஆனால் அந்த சுகர்னால உங்களுக்கு எந்த பாதிப்பு இல்லாமல் இருப்பீங்க. அந்த சுகரை வந்ததுன்னா ஒவ்வொருத்தருக்கும் ரொம்ப இளைச்சிருவாங்க, ஆள் ரொம்ப வீக் ஆயிடுவாங்க, ரொம்ப முடி கொட்டிடும், ரொம்ப சோர்வாயிரும், உடம்புல அந்த வலுவு இருக்காது. ஆம்பளைகளுக்கோ பொம்பளைகளுக்கோ, மெயினாக ஆம்பளைகளுக்கோ சுகர் வந்ததுன்னா ரொம்ப வீக் ஆயிடுவாங்க, அந்த லுக் இருக்காது, முன்னாடியாட்ட வேலை செய்ய முடியாது, ஓடி ஆடி வேலை செய்ய முடியாது, அந்தளவுக்கு வலு இருந்திருப்பாங்க. ஆனால் அந்த சுகருக்கு நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய மூலிகை மருந்து எடுக்கும்போது உங்களுக்கு வந்து சுகர் வராதுக்கு முன்னாடி நீங்கள் எப்படி இருந்தீங்களோ அந்தளவுக்கு நீங்கள் ஆரோக்கியமாக இருப்பீங்க. எல்லா வேலை வெட்டி பண்ணுவீங்க, நல்ல சூட்டிப்பாக இருப்பீங்க. முதல்ல இந்த உடம்பு வந்துரு சுகர் இருக்கிற மாதிரி உங்களுக்கு ஒரு ஃபீலே இருக்காது. இல்லை நீங்கள் இன்சுலின் போட்டுருக்கிறீங்க, மெடிசின் எடுத்துகிட்டு இருக்கிறீங்கன்னா அது எடுக்கும்போதே நம்ம மூலிகை மருந்து எடுத்துக்கலாம். சுகர்னால் உங்களுக்கு எந்த பக்கவிளைவும் இல்லாமல் உங்கள் உடம்பை வச்சுக்கு. சுகரை நல்லா குறிச்சிக்குங்க. சுகரை முழுசாக குணப்படுத்த முடியாது. ஆனால் சுகர்னால் உங்களுக்கு பாதிப்பு இல்லாமல் நீங்கள் ஆரோக்கியமாக இருப்பீங்க. அல்லது சுகர்னால உங்களுக்கு காலில் புண்ணு வந்திருக்குன்னா நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய மூலிகை மருந்தில் அந்த புண்ணை ஆற்றிடலாம். நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய மருந்தில், நம்ம மரபுளி வைத்தியசாலையில் நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய டாக்டரு நல்ல மருந்து கொடுப்பாங்க, உங்களுக்கு அந்த புண்ணை ஆற்றிடலாம். அதே மாதிரி சுகர்னால ஒரு சிலர் ஷோல்டர் வலியாகும். சுகர் உள்ளவங்களுக்கு 100ல் ஒருத்தர் ஷோல்டர் வலிக்கு, அவங்களுக்கும் நம்ம மூலிகை மருந்து எடுக்கும்போது அந்த பாதிப்பு இருக்காது. அதே மாதிரி சுகர்னால் உடம்பு வீக் ஆகிறது மட்டும் இல்லாமல் முழங்கால் வலி, முட்டு வலியெல்லாம் ரொம்ப அதிகமாக இருக்குது. நம்மக்கிட்ட அந்த மூலிகை மருந்து எடுக்கும்போது உங்களுக்கு அந்த வலி இருக்காது, உங்களுக்கு சர்க்கரையினால் பாதிப்பு இருக்காது. அந்த அளவுக்கு ஆரோக்கியமாக இருப்பீங்க. அன்னாடி வெறும் வயிற்றில் ஒரு 2 மூடி குடிச்சிங்கன்னா போதும். வெறும் வயிற்றில் அந்த மூலிகைச்சாறு, அந்த மூலிகைச்சாறுங்கன்னு ஒன்று கொடுப்போம், அந்த மூலிகைச்சாறு வெறும் வயிற்றில் ஒரு 2 மூடி குடிச்சிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் நீங்கள் எல்லா உணவும் எடுத்துக்கலாம். நீங்கள் அலோபதி மெடிசன் ஆங்கில மருந்துகளும் எடுத்துக்கலாம். மற்றபடி இன்சுலின் போகிறவங்களா இருந்தால் அதையும் போட்டுக்கலாம். நீங்கள் எல்லா உணவும் எடுத்துக்கலாம். இனிப்பு மட்டும் விட்டுருங்க, சர்க்கரைங்கிறது மட்டும் விட்டுருங்க, மற்ற எல்லா உணவும் எடுத்துக்குங்க. இல்லை சார் இனிப்பு இல்லாமல் சாப்பிடவே முடியாது டீ காப்பின்னா லைட்டாக நாட்டு வெல்லம் போட்டுக்குங்க, அது மட்டும் போதும். நீங்கள் எல்லா வேலையும் பண்ணுங்கள், எப்பவும் போல் இருக்கலாம். உங்களுக்கு வந்து கிட்னியில் கல் இருக்குது, கிட்னி ஸ்டோன் இருக்குன்னாங்கன்னா ஒரு 5 mm இருந்தாலோ ஒரு 10 mm இருந்தாலோ நம்ம மூலிகை மருந்தில் அந்த கிட்னி ஸ்டோனை சுத்தப்படுத்திடலாம். நீங்கள் ஏற்கனவே நீங்கள் ஹாஸ்பிட்டலில் போயிருப்பீங்க, ஸ்கேன் பண்ணியிருப்பீங்க, அந்த ரிப்போர்ட்டு வச்சுருப்பீங்க. வரும்போது ரிப்போர்ட்டோடு வாங்க. நம்ம மூலிகை மருந்து எடுத்துகிட்டு ஒரு மாதங்கிறதுக்கு அப்புறமோ 2 மாதத்துக்கு அப்புறமோ அந்த ஸ்டோன் எப்படி இருக்குதோ அதை பொறுத்து சொல்லுவாங்க. நீங்கள் அந்த மூலிகை மருந்து எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் போய் ஸ்கேன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த கிட்னி ஸ்டோன் இருக்காது. உங்களுக்கு அந்த கிட்னி ஸ்டோன் இருந்ததுன்னா திடீர்னு இருந்திருந்த மாதிரி உங்களுக்கு வலி வரும், எந்த வேலை வெட்டியும் பண்ண முடியாது. அந்த மாதிரி கிட்னி ஸ்டோன்னால் ரொம்ப வலிக்கு. அது ஒவ்வொருத்தருக்கு என்னென்னா திடீர்னு யூரின் பிரச்சனை வந்துடும். அந்த மாதிரி உங்களுக்கு கிட்னி ஸ்டோன் இருந்ததுன்னா உங்களுக்கு வந்து நம்ம மூலிகை மருந்தில் முழுமையாக சுத்தப்படுத்த முடியும். அதே உங்களுக்கு அந்த கிட்னி ஸ்டோன் ரொம்ப அதிகமாக இருக்குது, கல் ரொம்ப பெருசாக இருக்குதுன்னா அது அறுவை சிகிச்சை தான் பண்ணணும்னா அதை நீங்கள் பண்ணிக்கிங்க. அல்லது ஒரு 5 mm இருக்குது, 10 mm கிட்னி ஸ்டோன் இருக்குதுன்னா நீங்கள் அதை பற்றி வருத்தப்பட வேண்டியதில்லை. நம்ம மூலிகை சார் மூலிகை மெடிசன் எடுக்கும்போது கிட்னி ஸ்டோன் சுத்தமாக ரெடியாகுது. ஒவ்வொருத்தர் எவ்வளோ உணவு எடுத்தாலும் ரொம்ப லீனாக இருப்பாங்க, ரொம்ப ஒல்லியாக இருப்பாங்க. நம்ம பிள்ளைக்கு உடம்பு வலியே, நம்ம மகனுக்கு உடம்பு வலியேன்னு ரொம்ப வருத்தப்படுவாங்க. அதுக்கு நம்மக்கிட்ட அருமையான மருந்து இருக்குது. நம்ம மருந்து எடுக்கும்போது உங்களுக்கு நல்ல பசியாகும், சாப்பிட்ற உணவு உடம்புல விட்டு உடம்பு வரும். நீங்கள் எடுத்தீங்கன்னா 2-3 மாதத்துலேயே முன்னாடி இருந்த உடம்பு உங்களுக்கு வந்துடும். இல்லை முன்னாடி இருந்து எப்போயுமே எங்களுக்கு உடம்பு வலிங்க, எங்கள் பிள்ளை ரொம்ப ஒல்லியாக இருக்குது, என்ன சாப்பிட்டாலும் உடம்பு வலின்னா நம்ம மருந்து எடுக்கும்போது கட்டாயம் உடம்பு வரும். நல்ல மருந்து இருக்குது. உடம்பு அதிகமாக இருக்குது, குண்டாக இருக்குது அப்படின்னா நீங்கள் அதுக்கு வருத்தப்பட வேண்டியது இல்லைங்க. நம்ம வைத்தியசாலைக்கு வந்தீங்கன்னா அதுக்கு மூலிகை சாறு இருக்குது, மூலிகை மெடிசன் இருக்குது. இந்த மூலிகை சாறு வெறும் வயிற்றில் சாப்பிட்டு மூலிகை மெடிசன் உணவுக்கு அப்புறம் எடுத்திங்கன்னா நல்லா உங்களுக்கு உடம்பு இளைக்கி. அதோட வாக்கிங் போனீங்கன்னா, அதோட எக்ஸசைஸ் பண்ணிங்கன்னா உடம்பு நல்லா ஃபிட்டாகிடுவீங்க. இப்போங்க நம்ம மரபுளி வைத்தியசாலை எத்தனை வருஷமாக இருக்குங்கிறது உங்களுக்கு எல்லாத்துக்கும் ஞாபகம் இருக்குது. ரொம்ப வருஷமாக நம்ம விளம்பரம் பார்த்துருப்பீங்க, நம்மக்கிட்ட எல்லாம் வந்திருப்பீங்க. இப்போ மீண்டும் இந்த விளம்பரம் பண்ணுறதுக்கு என்னென்னா ஒரு சிலருக்கு ஞாபகம் இல்லாமல் கூட இருக்கலாம், அந்த வைத்தியசாலை இருக்குதோ இல்லையாங்கிற கூட இருக்கலாம். ஏன்னா இடையில 1.5 வருஷம் 2 வருஷம் விளம்பரம் பண்ண முடியல இல்லைங்களா. ஆனால் அப்படி இருந்தாலும் மக்கள் இன்றைக்கி வரைக்கும் வந்துக்கிட்டே இருக்கிறாங்க. எதனாலேன்னா நம்ம மரபுளி வைத்தியசாலையில் ஒரு டிப்பு வைத்தியத்துக்கு வந்தால் அவங்க ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கிறாங்க, அவங்க மூலிமா 10 பேர் வராங்க. அந்தளவுக்கு தான் நம்ம பேர் இருக்குது.
இங்கே வந்து நல்ல படித்த மருத்துவர்களாக அற்புதமான மருத்துவர்கள் இருக்கிறாங்க. நல்ல மூலிகைச்சாறு, மூலிகை பொடி, மூலிகை மெடிசன், மூலிகை ஆயிலு எல்லாமே இருக்குது. இதெல்லாம் எடுக்கும்போது நீங்கள் நல்ல ஆரோக்கியமாக இருப்பீங்க. மற்ற பக்கம் இத்தனை வருஷம் நீங்கள் வைத்தியம் பண்ணதுக்கு, நம்மக்கிட்ட வைத்தியம் பண்ணதுக்கு உங்களுக்கு ஒரு நல்ல அனுபவம் இருக்குது. ஒரு மாதம் வந்தவங்க அடுத்த மாதம் 10 பேரை கூட்டு வரீங்க, ஒரு ஆளையாவது கூட்டு வரீங்க. அந்தளவுக்கு ஒரு ஆரோக்கியமாக இருக்குது. இந்த மாதிரி எதாக இருந்தாலும் நம்ம மரபுவழி வைத்தியசாலைக்கு நம்பிக்கையாக வரலாம். நம்மக்கிட்ட நீங்கள் வரும்போது நீங்கள் நல்லா இருப்பீங்க. உங்கள் வாழ்க்கை நிம்மதியாக இருக்குது. அந்த நோயினால் நீங்கள் மனவேதனை உங்களுக்கு கட்டாயம் இருக்காது. அந்தளவுக்கு ஆரோக்கியமாக இருக்குது. உங்கள் மூலிமா 10 பேர் வர மாதிரி தான் எங்களுக்கு இருக்குது. இத்தனை வருஷமாக அப்படி தான் இருந்துகிட்டு இருக்குது. நம்ம மருத்துவமனையில் நல்லா படித்த மருத்துவர்கள் ஒர்க் பண்ணுறாங்க. நல்ல அன்பாக பேசுவாங்க, அருமையான மருந்து கொடுப்பாங்க. வாழ்க்கைங்கிறது இன்னொரு வாழ்க்கைங்கிறது இல்லை. இருக்கிற வாழ்க்கை நம்ம சந்தோஷமாக இருக்கணும்னா மெயின் நம்ம உடம்பு நல்லா இருக்கணும். அதனால் 3 வேளையும் அக்யூரேட்டாக உணவு எடுத்துக்குங்க. உணவு வந்து நல்ல மென்று சுவைச்சு உணவு எடுத்துக்குங்க. அதே மாதிரி 24 மணி நேரம் இருக்குன்னா நம்ம உடம்புக்குன்னு ஒரு அரை மணி நேரம் ஒதுக்குங்க. அன்னாடி எக்ஸசைஸ் பண்ணுங்கள், அல்லது வாக்கிங் போங்க, அல்லது யோகா பண்ணுங்கள். ஒன்றுமே பண்ண முடியலையா மூச்சு பயிற்சி பண்ணுங்கள். மூச்சு நல்லா இழுத்து விடுங்க. அது கூட பண்ணுறதுக்கு நேரம் இல்லையா ஒரு 5 நிமிஷம் உட்கார்ந்து எந்திரிங்க. உடம்பு ஆரோக்கியமாக வச்சுக்குங்க. உடம்பு நல்லா இருந்தால் தான் நம்ம மற்றதெல்லாம் பண்ண முடியும். மற்றபடி வேறு எந்த நோய்கள் இருந்தாலும் நீங்கள் அதை பற்றி வருத்தப்படாமல் நம்ம மரபுவழி வைத்தியசாலைக்கு வந்து ஒரு ஆலோசனை கேளுங்க. அதுக்குண்டான மருத்துவம் கொடுக்குறோம். நீங்கள் ஆரோக்கியமாக இருங்க. அனைவருக்கும் வணக்கம். வாழ்க வளமுடன். நம்ம கோயம்புத்தூர்ல மரபுவழி வைத்தியசாலை எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா, டைரக்டா கோயம்புத்தூர் காந்திபுரம் பஸ் ஸ்டாண்டு வந்துக்காங்க. அங்க இருந்து 3ஆம் நம்பர் பஸ், 3ஆம் நம்பர் பஸ்ல வந்து கணபதின்னு சொல்லி இறங்கிக்கங்க. அதாவது 3ஆம் நம்பர் கணபதி பஸ் ஸ்டாண்டுன்னு சொல்லி இறங்கிக்கங்க. பஸ்ஸை விட்டு இறங்குனீங்கன்னா அதுக்கு நேர ஆப்போசிட் மேல மாடியில மரபுவழி வைத்தியசாலைன்னு இருக்கும். அங்க வந்து டாக்டரை பார்த்துக்கலாம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா தென் மாவட்டத்துல இருந்து வரக்கூடியவங்க சிங்காநல்லூர்னு ஒரு பஸ் ஸ்டாண்ட் இருக்குதுங்க, அங்கேயே நிப்பாட்டிடுவாங்க. அங்க இருந்தும் நீங்க டைரக்டா கணபதிக்கு பஸ் இருக்குதுங்க. அது வந்து பாத்தீங்கன்னா S1, S9, S10 அந்த பஸ்ல வந்து 3ஆம் நம்பர் கணபதி பஸ் ஸ்டாப்னு சொல்லி இறங்கிக்கங்க. இறங்குனீங்கன்னா அந்த பஸ்ஸை விட்டு இறங்கினோடனே நேர ஆப்போசிட் மேல மாடியில மரபுவழி வைத்தியசாலைன்னு இருக்குது. ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து பாத்தீங்கன்னா 3, 15, 24 அந்த பஸ்ல வந்து 3ஆம் நம்பர் கணபதி, அதாவது 2 கணபதி பஸ் ஸ்டாண்ட் இருக்குது. நீங்க 3ஆம் நம்பர் கணபதி பஸ் ஸ்டாண்டுன்னு சொல்லி இறங்கிக்கங்க. இறங்கிட்டு நேர ஆப்போசிட் மேல மாடியில மரபுவழி வைத்தியசாலைன்னு இருக்கு, அங்க வந்து பாத்துக்கலாம். மரபுவழி வைத்தியசாலை, கணபதி, கோவை. தொலைபேசி 98422 99984 மற்றும் 98422 57070.